24 hours later. അപ്പൊ ഇതിന്റെ ഉള്ളിൽ കയറിയ വേഗം പ്രായം കൂട്ടാം. hours later. நீ கொண்ட காதலை நிஜமென்று நான் காண தற்கொலை செய்ய சொன்னால் செய்வாயா? தப்பித்து நாடு தாண்டி செல்வாயா? உன் எக்ஸ் கூட பேசுறது எனக்கு இங்க தெரியாது அப்படின்னு நீ கொஞ்சம் நினைச்சியா? அதுக்கு தான் என்ன சாக சொல்றியா? தாராரீரா என்னை ஏண்டி முறைகிற? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நில்லு. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதன்னு. முதல்ல நீ குடிய கண்ட்ரோல் பண்ணு. சொல்லிட்டல, இந்த செகண்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்றேன். Few moments later. தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே குடிய கண்ட்ரோல் பண்ண சொன்ன. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஹலோ, ஒன்னா டைட்டா ஆம்புலன்ஸா? கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம். 30 வயசு மேல ஏன் இதெல்லாம் பண்ற? ஏய் மோனி, என்ன நீ ஏறி உட்காந்து நிக்கிறா? நானும் வரேன். நீ வரியா? ஆமா. அதான் இவன் முறைகிறாளா? இன்னும் நீ வரியா இல்லையா? எப்பா அவ நீ இறங்கினாதான் வருவாளாம். அவ வேணாம் நம்ம போலாம். சொல்லு. பாய் பாய். மித்ரா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சொந்தக்காரங்க கிட்ட. உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியா? ஐயோ, அவனுக்காக நான் உசுர கொடுப்பேன். காலையில 50 ரூபாய் கேட்டாங்க, குடுத்தியா? மாமாவை கலாய்க்காத மித்ரா, கமாண்ட்ல கேக்குறாங்க. இல்ல கலைச்சி திருந்தலேனா? போனை கொடு. ஹலோ, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஆர்பா உன் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. அது மாட்டுக்கு. ரெண்டு ஒன்றுதான். அது மாடு, இது தடி மாடு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு. அது மாடு, இது தடி மாடு. மார்பில் முட்டு. ஏங்க, என் கையில வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? ஏங்க, ஒரு குடும்ப பெண் கையில கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு அந்த வளையல் தினமும் உடைஞ்சிச்சு அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? சரிம்மா. ஏங்க, ஒரு 2 டஜன் வாங்கி கொடுங்க, கை நிறைய போட்டுக்கிறேன். 2 நாள்ல உடைக்கிறதுக்கு எதுக்குமா 2 டஜனு? இருக்கத வச்சு சமாளிமா, காசை போட்டு கறி ஆக்காதம்மா. 2 நாள்ல உடைஞ்சிட்டாலும் 2 வாரமா போட்டிருக்கேன், அப்படியே தான் கிடக்கு. உடைஞ்சா போச்சு. ஏத்தாத குத்து விளக்கு சுட்டாக்கா யார்? யார் இது? ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? அண்ணா மாதிரி. அண்ணாவா? போய் சொல்றாங்க ஆண்டி. 4 மாசமா நானும் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க வீட்டு ஃபங்க்ஷனை விட்டுட்டு வெளியே இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னு போனால என் கூட தான் வந்தா. வர இப்படியே தான் போய் பேசிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு கேளுங்கன்னு பார்ப்போம். ஆமாப்பா, வர ரொம்ப போய் பேசுறாப்பா. வீட்லயும் போய் பேசுறா, உங்ககிட்டயும் போய் பேசுறா, எங்க போனாலும் போய் பேசுறா. இவ உனக்கு செட்டே ஆக மாட்டா. இவன் நல்ல பொண்ணா பார்த்து வேற கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அம்மா ஏய், அம்மோ
என்ன பருப்பு ரசமா இன்னைக்கு? ஆமா, பருப்பு ரசம். எனக்கு இந்த ரசத்தை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருதுங்க. என்னது? கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அவங்க பெரியம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த அட்டை எப்பவாவது வருவாங்க வீட்டுக்கு. அதுல நான் ரசம் வச்சா கேட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அத்தா மணக்குது, ரசமா வச்சிருக்கேன், கொஞ்சம் ரசம் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. கடைசியா பார்த்தா இப்பனா அவங்க இல்ல. காலப்போக்குல எல்லாருமே அந்த உறவுகள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாம் அந்த ரசத்தை தின்னுபிட்டுதான். சாம்பார் அப்ப எனக்கு மூதேவி கதை விடுறா நம்மகிட்ட. ரசம் வச்சே கொண்டு விட்டியடி பெரியம்மாவ. டேய் பாலாஜி, என்ன பார்த்தா கூட கண்டுக்காது போற? உன் கூட எல்லாம் சேர்ந்தா ₹1 பிரயோஜனம் இல்லைன்னு எங்க அப்பா சொல்லிடுச்சுறேன். அதான் டேய், என் கூட சேர்ந்தா ₹1 கூட பிரயோஜனம் இல்லையா? அப்ப நீ எடுத்துட்டு பைக் தேர்றன்னு வா காட்டுறேன். உங்க ஒப்புங்கிட்டு போய் அப்படியே சொல்லுவ நீனு. அண்ணா இங்க தக்காளி மண்டி போன எவ்வளவுண்ணா? 50 ரூபாண்ணா. 50 ரூபா. அண்ணா இவனுக்கு கூட கொடுக்கலாமண்ணா? கூட்டுக்கோண்ணா. பாத்தியா, எனக்குன்னா 50 ரூபாய் கேட்கற, உனக்கு 1 பைசா கூட கேட்கல. அதுல தெரியுது இல்லையா, நீ ₹1 கூட பிரயோஜனம் இல்லை. போய் உங்க ஒப்புங்கிட்டு சொல்லு போ. எப்ப அவனே 50 ரூபாய்க்கு வருது, நான் ₹1 கூட வருது இல்லை. நீ சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.